மே 1 மார்னிங் பார்த்திங்கன்னா கிரசண்ட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் மேரத்தான் வந்தது. நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஆரம்பிச்சிட்டோம். 2026 உருப்படியாக செஞ்ச வேலை ஏதாவது கிளாஸாக பண்ணுவோம். ஒரு சின்ன வார்ம் அப்பு போட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துன்னு வந்தோம். சரி, அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட இது மாதிரி மேரத்தான் ஓடினீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி வீட்டில் தூங்குகிற ஃப்ரெண்டை அடிச்சு இத்துன்னு போய் 3.5 கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. 7 கிலோமீட்டர் மேரத்தானுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு ½ hour இருக்குது. வந்துருக்கோம் நினைக்கிறேன். வாங்க, நானும் என் நண்பனும் மார்ச் பண்ணுறோம். அது இந்த வீடியோவில் பாருங்கள் எல்லோரும். நம்மளுக்கு சரியான ப்ராக்டிஸ் இல்லை, அதனால் வார்ம் அப் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். இதுதான் கிரசண்டோட கிளாக் டவர், 3.5 மாசான ஏரியா. மேரத்தானில் யாரெல்லாம் வாங்க அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு மேரத்தான் ஸ்டார்டிங் பிளேஸுக்கு போவோம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. எல்லோரும் ஸ்பீடாக ஓடுறாங்க நம்மளுக்கு முன்னாடி. நம்மளும் ஓட முடியும், பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கூட போகலான்னு பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், பொறுமையாக பார்த்து வந்துடுறா, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஒரே ஒரு இடத்துல தான் பிரேக் எடுத்தோம். தண்ணி குடிச்சிட்டு உடனே அடுத்த 1 மினிட்லேயே அப்படியே ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம் மேரத்தானை. செம ஹாப்பியாக இருந்தது ஓடினது. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஓடினாங்க. இது மாதிரி எவ்ரி வீக் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசை தான். பட் ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை, சரியான ஷூவும் இல்லை. தான் முடித்தோடனே நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு மாஸ்டர் ப்ராக்டிஸ் தராரு. அவர் மீட் பண்ணோம். ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கல. சரின்னு அப்படியே வந்துட்டோம். அவ்வளோ. நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸு ஓடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ 10K இல்லை 7K மேரத்தான் ஓடிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பன் கதறி செதறி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மோர் வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா ஒரு வழியாக வந்துட்டான். வந்தோடனே அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உசைன் போல்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ப்ரோ, ஜெயித்தவங்க கூட இப்படி பண்ண மாட்டான்.